ஸோ நெத்திலி மீன்களோட பயன்கள் என்னன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மீன்களும் ஒரு சிலருக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அது லிமிட்டாக வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா சிக்கன்ல என்ன நிறை குறை இருக்குன்னு பலருக்கும் தெரியும், பீஃப்ல என்ன நிறை குறை இருக்குன்னு தெரியும். ஆனால் மீன்களை பற்றி பலருக்கும் விழிப்புணர்வே கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த நெத்திலி மீன் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பரவாயில்ல, நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான் இந்த மீன். இது ஆங்கிலத்தில் வந்து அங்கோவி ஃபிஷ் அப்படின்வாங்க. மனிதன் தொன்றுட்ட காலம் முதலே ஒன் ஆஃப் த ஓல்டு சீ ஃபுட் கடல் உணவுல அது வந்து நெத்திலி மீனும் பங்களிப்பாற்றுது. ஸோ பார்வைக்கு சின்ன மீனா இருந்தாலுமே அதோட ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்கிறதுனால ஸோ கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுலையும் ஹார்ட்டை பாதுகாக்கிறதுலையும் நல்லா ரொம்பவே பங்களிப்பாற்றுது. ஸோ புரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. இதனால வந்து மசிலை ஸ்ட்ராங் ஆக்குறதுலையும் மசிலை ரிப்பேர் பண்றதுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யுது. கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இதுல வந்து கணிசமான அளவில் இருக்கிறதுனால போனோட growthக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு. இதுல DHA இருக்கு. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் பெரிதா வந்து பல உணவு பதார்த்தங்கள்ல போடுவாங்க, குழந்தையோட வளர்ச்சிக்காக DHA இருக்கு. இந்த DHA மீன்லே வந்து இயல்பாவே இயற்கையாவே காணப்படுது. இது மெமரி ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் கண் பார்வையை ஊக்கப்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது. செலினியம், சிங்க், விட்டமின் டி இதுல கணிசமான அளவில் இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவி செய்து பலரும் இதை நோய் எதிர்ப்பு சக்திக்காகவே இந்த மீன்களை வந்து முன்னாடி காலங்களில் வந்து பயன்படுத்தி வந்தாங்கன்றதும் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. EPA, DHA இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாகவும் செயல்படுது. இதனால நெடுநாள் நோய் உள்ளவங்க, தொடர்ச்சியா வந்து பாத பிரச்சனை இல்ல இன்ஃப்ளமேஷன் சம்பந்தமான நோய்கள் உள்ளவங்களுக்கு இது உதவி செய்யும். இது வந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே பொதுவாக கருவாடை இதை பயன்படுத்துறது வந்து தவிர்க்க வேண்டியது நல்லது. அது எல்லாருக்குமே உகந்தது கிடையாது. நம்ம ஏற்கனவே கருவாடை பத்தி தனியாக ஒரு வீடியோ போட்டோம். நல்லா இருக்கிற மீனை வந்து நாசமாக்குறது கருவாடுன்ற ப்ராசஸ். உப்பு மட்டும் இல்ல, வெயில் அதிகமா இருக்கிறதுனால கேன்சர் வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மீன்களை ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்துறது தான் ரொம்பவே ஆரோக்கியமானது. குறிப்பா இதுல மெர்க்குரி கண்டென்ட்டும் குறைவா இருக்கு. பல மீன்கள்ல மெர்க்குரி அதிகமா இருக்கும். அது வந்து கிட்னிக்கோ உடம்புல இருக்கிற பல உறுப்புகளுக்கும் நல்லது கிடையாது. ஸோ அதுலயும் இதுல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இருந்தாலுமே இதை கருவாடை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. உப்பு அதிகமா வந்து கருவாடுல இருக்கிறதுனாலையும் ஹிஸ்டமைன்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலையும் ஒரு சிலருக்கு ஊறல் வரும், இல்ல கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பெரிய அளவில் சூட் ஆகாது. இன்னொன்னு, இந்த மீனை வந்து ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்தினாலுமே பியூரின் காம்பவுண்ட் அதிகமா இருக்கு. இது யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் டிபாசிட் அதிகமாகிறதுக்கு இந்த பியூரின் தான் ஒரு முக்கிய பங்காற்றும். ஸோ அதனால யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்க்க வேண்டியது கட்டாயம். ஸோ இந்த நெத்திலி மீனை ஸோ மற்றபடி எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் கருவாடை பயன்படுத்தாம ஃப்ரெஷ் மீனை எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. நன்றி.